அதில் வீடியோ எடுத்த நபர் ஏன் கேஸ் எடுக்க மாட்டேறீங்கன்னு கேட்டதுக்கு அங்கே ஒரு காவலர் சொல்லியிருக்காரு, நீ வந்து விசாரி வா அப்படின்னு. அப்புறம் எதுக்குங்க அவர் காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்காரு? அவர் எதுக்குங்க கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாரு? இதுக்கா? இப்போ அந்த போலீஸ்காரு அவதூறாக பேசியதுக்கும் அந்த பாட்டியை தள்ளி விட்டதுக்கும் ஐபிசி செக்ஷன் 506 என்ன சொல்லுதுன்னா 2 வருஷம் ஜெயிலும் அல்லது ஃபைனு, இல்லாட்டி இது ரெண்டுமே சேர்த்து அந்த நபர் மீது விதிக்கலாங்க. இன்னொன்று சிஆர்பிசி செக்ஷன் 1543 என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கேஸ் கொடுக்கும்போது கேஸ் எடுக்கலைன்னா எஸ்பிகிட்ட புகார் அளிக்கலான்னு இந்த செக்ஷன் சொல்லுதுங்க. ஆனால் நம்ம நாட்டில் காசு இருக்கவன் எஸ்பி என்ன டிஎஸ்பி கமிஷன் யாரை வேணால் பார்க்கலாங்க. ஆனால் காசு இல்லாதவன் எஸ்ஐ கூட பார்க்க முடியாதுங்க. அதாங்க இப்போ உள்ள நம்மளோட சுச்சுவேஷன். அதாங்க ஒரு பக்கம் என்னென்னா, தப்பே செய்யாதவன் ஆள் பலம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், அவனை கொலை கூட பண்ணுற நிலைமைக்கு இருக்குங்க. இப்போ நம்ம யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அஜித்குமார் அண்ணா கேஸை பற்றி தாங்க சொல்கிறேன். ஒரு பக்கம் காசு இல்லைன்னா ஒரு கேஸை கூட எடுத்துக்க மாட்டிங்களாங்க. அவங்க மனுஷனாக கூட மதிக்க மாட்டிங்களாங்க. ஒரு ஸ்டேஷனில் ரைட்டரோட வேலை என்னங்க? இந்த மாதிரி ஏதாவது கேஸ் வந்தால் ஜஸ்ட்டு எழுதி அப்புறம் எஸ்ஐ வந்து அவர்கிட்ட காமிக்கிறதாங்க ரைட்டரோட வேலை.